முக்கியமான சீனில் என்ன துணையில் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சோழனோட அப்பா பார்த்தீங்கன்னா, அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாரையும் கூப்பிட்டு வந்து வீட்டுக்குள்ளே உட்காந்து நல்லா குடின்னு குடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. இதெல்லாம் காலைல அவங்க பசங்க வர ஆரம்பிச்சிடுறாங்க. எல்லாம் குடும்பத்தோடு வந்ததுக்கப்புறம் எல்லாருமே சந்தோஷமாக வீட்டுக்குள்ளே போகலான்னு பேசின்னு இருக்காங்க. உடனே பார்த்தீங்கன்னா, சோழன் கை கால்லாம் வலிக்குதுண்ணே, வண்டி ஓட்டுன்னு வந்தது அப்படின்னு சொல்லவும், சரி இருப்பா நான் போய் சுடு தண்ணி வச்சுன்னு வரேன்னு போகிறாங்க. உடனே பார்த்தீங்கன்னா, நம்ம நிலா உள்ளே போகிறதுக்கு எட்டி பார்க்குறாங்க. உள்ளே போனவொடனே பார்த்தீங்கன்னா, என்னடா டோர் திறந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் மெல்லமாக திறக்கிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஒருத்தர் குடிச்சிட்டு வீழ்ந்துரு கிடக்குறாரு. ஆனால் இங்கே வாங்கலன்னு கத்துறாங்க. எல்லோரும் கும்பலாக வந்து பார்த்ததுக்கு என்ன ஆச்சு, வீட்டெலாம் இப்படி அலங்கோலமாக பண்ணி வச்சுருக்காரு, ஒரு நாள் இவரை விட்டு வீட்டுக்குள்ளே விட்டு போனால் இந்தமாரிலாம் பண்ணுறாரா அப்படின்னு. உடனே பார்த்தீங்கன்னா நிலாவுக்கு வாந்தி வருது. அப்படியே வாந்தி எடுக்காமல் வெளியே ஓடிடுறாங்க. உடனே பார்த்தீங்கன்னா நடேசன் ஏந்திருக்கிறாரு. ஏந்திரிச்ச உடனே என்ன ஆச்சு இங்கே அப்படின்னு கேட்குறாரு. உடனே பார்த்தீங்கன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருமே நல்லா குடிச்சு அரங்கு குறையமாக படுத்துன்னு கிடக்குறாங்க. அதுக்கு அவங்க பசங்களாம் திட்டுறாங்க, ஏய் இது என் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ்டா, அவங்களாம் அசிங்கம் பத்தாதா அப்படின்னு ரொம்ப நெக்கலாக பேசுகிறாரு. உடனே பார்த்தீங்கன்னா பாண்டி ஒரே பேட்டை தூக்கின்னு வந்து அடிக்கிறதுக்கு ஓடிறாரு. உடனே பார்த்தீங்கன்னா எல்லாம் தடுத்து விட்டுறாங்க. உடனே அங்கே இருக்கிறவங்கலாம் ஏப்பிட்டு நிலா நீ ரூமுக்கு போன்னு சொன்னால் நிலா ரூம்லேயும் குடிச்சிட்டு அமக்கலம் பண்ணிட்டாங்க. ஆனால் இது யார் ரூமில் பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல, நிலா ரூமில் போய்ட்டு இந்தமாதிரி பண்ணிட்டாருன்ற சோழன் ரொம்ப கோவப்படுறாரு. உடனே பார்த்தீங்கன்னா இங்கே வானதியை காமிக்கிறாங்க. வானதி பார்த்தீங்கன்னா அவங்க மெடிக்கல் ரொம்ப நடத்த முடியாது, சோழனை கூட்டின்னு வெளியே போயிட்டு பேசலாம் அப்படின்னு வெளியே கூட்டின்னு போகிறாங்க. எல்லாருமே என்னென்னமோ மருந்துலாம் எடுத்துன்னு வந்து காமிக்கிறாங்கடா, எனக்கு அந்த சீட்டில் எடுத்தே புரியல, அதை படிச்சுட்டு அதை எடுத்து கொடுக்கலாம் பார்த்தா ஒன்றுமே புரியல ஒன்றே அப்படின்னு சொல்லின்னு இருக்காங்க. உடனே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு டாக்டர் வந்துடுறாரு. அவர் டாக்டர்னே தெரியாது அவர்கிட்ட, வாங்க மெடிக்கல் வாங்க வந்தீங்களா, வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூட்டின்னு